ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையினாலதான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அவர் கிருபை மகா பெரியதா இருக்கிறது. ஆகையினாலதான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது. இங்க எத்தனை பேர் பாவம் செய்யாதனால பரிசுத்தவான்களா இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் பரிசுத்தவான்களா இருக்கிறீங்க? பாவமே நான் செய்யலப்பா, பிறந்ததுல இருந்து நான் பாவம் செய்யல. பக்கத்துல சொல்லுங்க, நீ பிறந்ததே பாவத்துல தான். என் தாய் என்னை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் நல்லா தான் செய்யறேன், நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்யறேன், இது பண்றேன் அது பண்றேன், எல்லா குட் திங்ஸும் செய்யறேன். அமைதி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலும் நாம் பிறப்பதே பாவத்தில் தான் பிறக்கிறோம். கர்ப்பம் தெரிக்கிறதே பாவத்தில் தான் கர்ப்பம் தெரிக்கிறோம். ஆகையினால நான் பாவம் செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவன் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நமக்குள் உண்மை இல்லை. ஒருத்தன் நான் பாவமே செய்யலன்ட்டானா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். சரி, பாவத்தின் சம்பளம் மரணம் போட்டிருக்கு, ஆனா நான் இன்னும் மரிக்கலையே, நான் பாவம் செஞ்சேன் நான் மரிக்கலையே. அதனாலதான் சொல்றேன், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது அவருடைய கிருபை. தேவனுடைய கிருபை தான் நம்ம ஜீவனோடு இருக்கும்படியாக வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு அப்படின்னா, நாம் மகிமை மேல் மகிமை அடையணும். பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். பாவத்தின் மேல் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்துக்கு முயற்சி பண்ணணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமாக முயற்சி செய்யுங்க. ஓகே. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நம்ம கழுவிட்டே இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தை, யார் அவங்களை குளிப்பாட்டணும்? அவங்க அம்மா குளிப்பாட்டணும். அந்த காலத்துல பார்த்த காலில் போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க, மண்டையை போட்டு இப்படி செஞ்சு எல்லாம் பண்ணி குளிப்பாட்டுவாங்க. ஒரு 20 வயசு குழந்தை அவங்க அம்மா காலில் படுக்க வச்சு குளிப்பாட்டம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். நாம் தேவனை தெரிந்து கொண்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு? குறைஞ்சது ஒரு 5-6 வருஷம் இருக்காது, ஒரு 10 வருஷம் இருக்காது. 10 வருஷமா ஆண்டவர் நம்மளை எப்பவுமே குளிப்பாட்டிட்டே இருந்தா எவ்வளவு பெரிய அவமானம் சொல்லுங்க. நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகணும். இனி ஆண்டவர் என்னை கழுவிட்டு இருக்க கூடாது. இனியும் ஆண்டவர் என்னை கழுவிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இன்னும் முயற்சி பண்ணணும். நான் இன்னும் முயற்சிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள நம்ம முயற்சி செய்யணும். நான் கர்த்தருக்குள்ள இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையினால கழுவப்படணும். கர்த்தருடைய வார்த்தையினால கழுவப்படணும். ஹல்லேலூயா. இப்படி கழுவப்படுகிற அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருக்குள் வளர்ந்தவர்களா பாப்பாரு. இல்லைன்னா குழந்தையாதான் பாப்பாரு. இவன் குழந்தை மாதிரி இன்னும் ஆண்டவரே என்ன கழுவும் அணுதுனமும் ஒவ்வொரு வாரமும் வாரம் பூரா ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்துடுறது. வாரம் முடிஞ்சதுக்கு ஆண்டவர்கிட்ட நின்று ஆண்டவரே என்னை கழுவும் அவர் பாப்பாரு. சீ, வளர்ந்துட்டா நீ அப்படிம்பாரு. நீ வளர்ந்துட்ட. பாவம் செய்யும் பொழுதே உனக்கு தெரியணும் இது பாவம். ஒரு குழந்தை அசிங்கத்தை போய் ஈஸியா தொட்டுரும், ஏன்னா அதுக்கு தெரியாது அசிங்கம்னு. 10-15 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தன் போய் அதை மிதிப்பான, காலை மிதிச்சிட்டோம்னா கூட நம்ம கஷ்டமா இருக்கும். ஐயோ உடனே எங்க தண்ணி இருக்குது போய் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தெரிஞ்சே அதை கையில தொட்டுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், பாவத்திலிருந்து விலக கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் வரணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு சம்பவம் ரொம்ப கடுமையா போற மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. போன தடவையும் கணவன் மனைவி பத்தி தான் சொன்னேன்ல. மனைவிக்கு கணவனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட். என்னன்னா, கணவன் சொல்றாரு, நான் தான் தைரியசாலி, நான் ஒரு ஆம்பளை, நான் தைரியசாலி. அந்த மனைவி சொல்றாங்க, நான் தான் தைரியசாலிங்கிறாங்க.
கணவன் சொல்றார், தைரியசாலி நான் தான், ஏன்னா ஆம்பளைகளை தான் தைரியமா படைச்சிருக்கிறார். சரி, அந்த பெண் வந்து முயற்சி பண்ணல. சரி, என்ன தைரியம் சொல்லுங்க அப்படின்னு. இல்லைன்னா தைரியம் அப்படிங்க. சரி, நீ என்ன தைரியம் சொல்லு அப்படிங்கன்னு மனைவியை பார்த்து கணவன் சொல்றாங்க. மனைவி சொல்றாங்க, நீ பெண் பார்க்க வரும்போது எத்தனை பேர் வந்தீங்க? 6 பேர் வந்தோம். சரி, நிச்சயம் போடும்போது எத்தனை பேர் வந்தீங்க? 30 பேர் வந்தோம். சரி, கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தீங்க? 1000 பேர் வந்தோம். இப்ப நான் உங்க வீட்டுக்கு எத்தனை பேரா வந்திருக்கிறேன்? யார் தைரியசாலி? பொண்ணு பாக்குற கூட்டமா வர வேண்டியது, நிச்சயம் போற கூட்டமா வர வேண்டியது, கல்யாணத்துக்கு கூட்டமா வர வேண்டியது. ஆனா ஒரு பொண்ணு தைரியமா தானா ஒத்தாளா கணவன் வீட்டுக்கு போற. அப்ப யாரு தைரியசாலி? பெண்களுக்காக பேசுற, கையும் தட்டல, ஒன்னும் புரியவும் இல்லை. சரி, வீட்டுக்கு போய் எல்லாம் புரிஞ்சுக்க. ஓகே, உண்மையாகவே சொல்ற, பெண்கள் தான் தைரியசாலிகள். ஆனா ஆண்கள் தைரியசாலிகள் மாதிரி. யூத ராஜ சிங்கம் நம்முடைய அப்பா ஏசப்பா, பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல. அவன் சிங்கம் இல்ல, சிங்கம் போல. அதே மாதிரி ஆண்கள் தைரியசாலிகள் போல. அந்த தைரியசாலி, உண்மையான தைரியசாலிகள் பெண்கள் என்று இந்த அவையிலே நான் உங்களுக்கு அறிக்கையிடுகிறேன். ஓகே, வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி என்ன பண்ணிட்டாரு? அவருடைய ரத்தத்தினாலே பாவங்களற நம்ம கழுவிட்டாரு, நம்மை சுத்திகரித்தாரு. சுத்திகரிச்சது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணிட்டாரு? நம்மை ராஜாக்கள் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ராஜா, நீங்கள் ஆசாரியன். ஹல்லேலூயா. சொல்லணும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ராஜா, நீங்கள் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதாரண ஆளுங்க, ஏதோ இப்படி இருக்கிறோம், சாதாரணமா இருக்கும். இல்ல, கர்த்தர் உங்களை கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரித்திருக்கிறார், நம்மை ராஜாக்கள் ஆக்கி இருக்கிறார், நம்மை ஆசாரியர்கள் ஆக்கி இருக்கிறார். ஒரு ஆசாரியனுடைய மனப்பக்குவம் நமக்கு வேணும், ஒரு ராஜாவுடைய மனப்பக்குவம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பவுன் ராஜாவோட கஜானா விழுந்து தொலைஞ்சு போச்சுன்னா அவர் எப்படி பதட்டப்படுவார்ல? ஒரு பவுன் தொலைஞ்சு போச்சு. இப்ப உங்ககிட்ட இருந்து ஒரு பவுன் தொலைஞ்சு போச்சு வைங்க, எப்படி இருக்கும்? பதட்டமா, ஐயோ எங்க வச்சேன் தெரியல, எங்கேயோ தொலைஞ்சிருச்சு, குளிக்கும் போது அங்க வச்சனா, கழட்டி இங்க வச்சனா, இது பண்ண ஒரு மோதிரம், ஒரு பவுன் மோதிரம் எங்க கழட்டி வச்சுட்டீங்க, காணாமே போயிருச்சு. எப்படி இருக்கும் பதட்டம்? ராஜாக்கு அந்த பதட்டம் வருமா? வராது. ஏன்? அவன்ட்டு abundance of gold வச்சிருப்பான், அவனுடைய கஜானால அவ்வளவு வச்சிருப்பான். அதே போல உங்களிடத்துல, நம்முடைய அப்பாவின் இடத்துல கோடிக்கணக்கில் காரியங்கள் இருக்கிறது. ஆனா அதை எடுத்து பயன்படுத்தும்படியான மனப்பக்குவம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ராஜாவினுடைய மனப்பான்மை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2. ராஜாவின் மனப்பான்மை பார்க்கணும், அதே போல ஆசாரியனின் மனப்பான்மை. நமக்கு அந்த 2 மனப்பான்மை வேணும். நான் ராஜா, நான் ஆசாரியன். ஏன்னா அவர் கழுவினாரு, ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். கழுவுனதுனால நான் ராஜாவா இருக்கிறேன், அவர் கழுவுனதுனால நான் ஆசாரியனா இருக்கிறேன். இந்த உலகத்துல உங்களோட பார்க்கிற நண்பர்கள், இந்த உலகத்தான் இருக்கான் பாருங்க, அவனுக்குள்ள ராஜாவுக்குரிய மைண்ட் செட் இருக்காது, ஆசாரியனு கூட மைண்ட் செட் இருக்காது. உங்களுக்கும் எனக்கும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிற ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனப்பக்குவத்தோடு நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன குறைகள் நமக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, சின்ன சின்ன இழப்புகள் நமக்கு தெரியாது. சின்ன இழப்புன்னு நம்ம போயிடுவோம். ராஜா ஒரு பவுனை குறிச்சு எப்படி கவலைப்பட மாட்டாரோ, அதே போல நாமும் எந்த இழப்புகளை குறிச்சு கவலைப்பட மாட்டோம். ஏன்னா என் கஜானாவுல ஃபுல்லா இருக்குது. ஹல்லேலூயா. எங்க அப்பாவோட கஜானாவுல ஃபுல்லா இருக்குது, நான் எப்ப வேணாலும் அங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும்.
ஹல்லேலூயா. எப்ப வேணாலும் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு வேணும். பாருங்க, இழந்தவைகளை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஐயோ இதை இழந்துட்டோமே, அதை இழந்துட்டோமே, அது போச்சு, இது போச்சு. இல்ல, அதெல்லாம் நமக்கு சின்ன அற்ப காரியம். பக்கத்துல பாசுவதெல்லாம் அற்ப காரியத்தை தான் இழந்தீங்க. ஹல்லேலூயா. அற்ப காரியத்தை தான் இழந்தீங்க. ஹல்லேலூயா. அற்ப காரியத்தை தான் இழந்தீங்கன்னு சொல்ல, சின்னதை தான் இழந்தீங்க. சொல்லுங்க. எனக்கு சிலருக்கு அற்ப காரியம்னா புரியல. சின்ன காரியத்தை தான் நீங்க இழந்து போனீங்க, ஆனா பெரிய காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜா ஒரு அடுத்த ராஜாவுடைய அடுத்த வாரிசு யாருதான்? இளவரசன் தான். நம்ம இளவரசர்கள் நம்ம. ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதை சுதந்திரத்துக்குள்ள போகிறோம். காரியம் என்ன, இன்னும் நமக்கு அது தெரியல, அதனால சுதந்திரிக்கல. அதே போல நீங்கள் ஆசாரிய கூட்டமா இருக்கிறீர்கள். அந்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறது நமக்கு தெரியாதனால நம்ம இன்னும் உலகத்துக்குள்ள வேற வேற மாதிரியான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆசாரியனுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப இந்த சபையில யார் ஆசாரியன்? எல்லாருமே ஆசாரியன். இப்போதைக்கு நான் பிரீச் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு ஆசாரியன். நான் பிரதான ஆசாரியன். மகா பிரதான ஆசாரியன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த மகா பிரதான ஆசாரியர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு இந்த பிரதான ஆசாரியருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப நீங்கள்லாம் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஆசாரியர்கள் ஆக்கும்படிதான் இங்க தேவன் தயாராக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆசாரியர்கள்ங்கிறத நான் நிரூபிக்கிறேன். பாருங்க, உங்ககிட்ட யாராவது வந்து நீங்க இந்த விஷயத்துக்கு ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? எத்தனை பேர்த்திட்ட சொல்லியிருக்காங்க? தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்லி யார்ட்டையாவது சொல்லியிருக்கிறாங்களா? நான் கேட்க வர்றது புரிஞ்சு மெதுவா தூக்குறாரு பிரதர். ஓகே, அப்ப நீங்க ஆசாரியன். ஹல்லேலூயா. நீங்க ஆசாரியர்கள். ஏன்னா உங்களிடத்துல ஒருத்தங்க கேட்கிறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு மனிதர்களுக்காக தேவனிடத்துல கேட்கக்கூடிய ஒரு ஸ்தானம் யாருக்கு உண்டு என்று சொன்னா ஆசாரியனுக்கு மாத்திரம் தான் உண்டு. ஹல்லேலூயா. உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கிறது. உங்க மேல அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு ஆசாரியனுடைய மனப்பான்மை இப்படிதான் இருக்கணும். தான் ஒரு ஆசாரியன் எப்படி தெரியுமா இருப்பாங்க? என் குடும்பம் 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 குடும்பம்னு ஒரு குடும்ப மைண்ட் செட் இருக்காது. இல்லாட்டி தொழில், வேலை 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 வேலை, சம்பாத்தியம், அந்த மைண்ட் செட்டும் இருக்காது. எப்பொழுதுமே ஒரு ஆசாரியனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, ஆத்துமாக்கள் ஆத்துமாக்கள். ஓ, என்னோட இருக்கிற இவன் எப்படி பாவத்துல இருக்கானே, ஐயோ இவன் பாவத்துல இருக்கானே, இவன் பாவத்துல இருக்கானே. பயங்கரமான கவலை இருக்கும். எதை பத்தி? ஆத்ம பாரம் இருக்கும். அந்த ஆத்ம பாரம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க ஆசாரியருக்குடைய அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட புதிதுல ரட்சிக்கப்பட்டுட்டு நான் அப்படியே அந்த டைம்ல நான் பல்சர் பைக் வச்சிருந்தேன். அப்படியே பல்சர் பைக்ல அப்படியே வந்துட்டு இருக்கிறேன். வந்துட்டு அப்படியே ஒரு இடத்துல நல்ல கூட்டமா இருக்குது, ரெண்டு பக்கம் கூட்டம். எனக்கு இது எப்படி நான் வந்து அறிவிக்கிறதுன்னு தெரியல. ஏசப்பா நல்லவர் அப்படி கத்திட்டு போறேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் பைக்ல, ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், மனம் திரும்ப கழட்டு போயிட்டு டக்குன்னு கிராஸ் பண்ணி. வாலிப வயசுல எத்தனை பேர் இதை பண்ண முடியும்னு தெரியல. ஆனா எல்லாரும் என்னை பார்க்கணும், என்னை வந்து அட்மையர் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல, நம்ம ஊர் பாஷை சொல்ல பந்தா காட்டிட்டு போற நேரத்துல நான் லூஸ் மாதிரி கத்திட்டு போனேன், ஏசு நல்லவர்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது இந்த ஸ்தானம் வந்து எனக்கு அப்ப வந்துச்சு. உங்களுக்கு அந்த ஸ்தானம் வரும் அப்படின்னா ஆண்டவர் அவரை பத்தி நான் சொல்லணும், அவரை பத்தி மக்களுக்கு சொல்லணும், பாவிகளை ரட்சி மனம் திரும்ப பண்ணணும், கிறிஸ்துவ அவங்களுக்குள்ள எப்படியாவது போட்டணும், ஏதாவது ஒரு சந்து கிடைச்சா கிறிஸ்துவ அவருக்குள்ள போட்டணும், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஆண்டவரை அவங்களுக்குள்ள நுழைச்சு விட்டுறணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணுது அப்படின்னா நீங்கள் ஆசாரிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆசாரிய தன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அதை விட்டு அவன் என்ன பண்றான்? ஓகே, அவனோட சேர்ந்து நானும் அவனோட சேர்ந்து நான் போறேன், அவன் என்ன செய்யறான் அதேவே நானும் செய்றேன், அவனுக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா பரிதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக மாட்டிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ மனக்குருடாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்னு அர்த்தம். கர்த்தரை அறிந்து கொண்டும் பார்வையற்றவர்களா இருக்கிறோம்னு அர்த்தம்.
அப்போ பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆசாரியன், என் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, என் மேல ஒரு வல்லமையை கர்த்தர் வைச்சிருக்காரு. அல்லேலூயா. இந்த வல்லமையோடு தான் நான் நடக்கணும். நான் ராஜரீக அபிஷேகம் மேல இருக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 3-9 வசனம் தான் சொல்லுது, அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் எத்தனை கேட்டகரி கொடுக்கிறாரு பாருங்க. நம்ம கழுவி சுத்திகரிச்சுட்டு எவ்வளவு கேட்டகரிஸ் நமக்கு கொடுக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தன் சொந்த ஜனம். ஹல்லேலூயா. நம்ம மேல அப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கழுவிட்டு இவன் சுத்தமா இருப்பான்னு நினைச்சிட்டு அவர் நம்ம மேல சொல்றாரு, நீ பரிசுத்த ஜாதி, ஏன் ஜனம், நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீ பரிசுத்த ஜாதி, என் சொந்த ஜனம்னு நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் நம்புறாருங்க உங்களை. ஹல்லேலூயா. அவர் உங்களை நம்புறாரு. நீங்க அதை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, உங்க நம்பிக்கைக்கு நான் பாத்திரமான நான் நடந்துக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன போலவே அடுத்தவங்களை மாத்தணும். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன போலவே அடுத்தவங்களை மாத்தணும். ஹல்லேலூயா. இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்து மகிமை நம்பியாக நமக்குள் இருக்கிறார். நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்து எனக்குள் இருப்பதினாலே, அந்த கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துகிறதுனால என்ன போலவே அவங்களையும் மாத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் லூக்கா 15 அதிகாரத்துல 1 வசனம் 2 வசனம் 3 வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இருந்தாரு? சகல ஆயக்காரரோடும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். நல்லா பாருங்க, சகல ஆயக்காரன், சகல பாவிகள், 2 பேரும் தனித்தனியா சொல்றாருன்னா, ஆயக்காரன் அப்படின்னா பாவிகளுக்கு மேல டாப் ரேஞ்சில பாவி அவன். அவன் எல்லாத்தையும் பார்க்கும்போது 2 தெரிவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருப்பான். ஃபுல்லா குடிச்சவனாதான் எப்பவுமே குடிச்சுதான் இருப்பான். அந்த குடிச்சவன் எப்படி பேசுவான்? அவன் இயேசுகிட்ட வரார். சகல ஆயக்காரரோடும் பாவிகளும் இவருடைய வார்த்தையை வசனத்தை கேட்கும்படி இவரிடத்தில் வந்தார்கள். வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும், ஓகே கவனிங்க, பரிசேயர் வேதபாரகர் எல்லாம் வந்து சுத்தமான ஆட்கள் நினைச்சிட்டு இருக்கிறவங்க, தான் பயங்கர மகா பரிசுத்தவான்கள். பார்த்தீங்கன்னா சிலதான் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு தான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி அவங்க உடையிலையும் அவங்க பேச்சிலையும் அவங்க வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. உள்ள போய் ஆண்டவர் உள்ள எட்டி பார்த்தாருன்னா அப்பதான் அவங்க யாருன்னு தெரியும். ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கிறோம்? கலர் தான் போட்டிருக்கிறோம்ப்பா, நாங்களாம் பரிசுத்தத்துல குறையதுதான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்களை பரிசுத்தல் நடத்துறீங்க அப்படின்னு அவர் கையில ஒப்பு கொடுத்து நிக்கிறோம். அவர்கள் தன் சுய நீதியில் நிற்கிறார்கள், நாம் தேவ நீதியில் நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதே போல கிறிஸ்து வந்து பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சாப்பிட வேற போறாரு கொஞ்ச நேரத்துல. அப்பனா அவனை என்ன சாப்பிட்டு இருப்பானுங்க? அவன் என்ன குடிச்சு வச்சு கையில கூட வச்சிருந்திருப்பான், அந்த இதை ட்ரிங்க கையில கூட வச்சிருந்திருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களோட போய் பேசுறாரு, அவங்களோட போய் இடைப்படுறாரு, வசனத்தை சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஆயக்காரன் இப்படி கையில வச்சிருக்கும் போது நம்ம அவனோட போய் சேர்ந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? இன்னொரு கிளாஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். கரெக்டா நான் சொல்றது என்னன்னா, நாம் ஆசாரிய மைண்ட் செட் இல்லாதனால நாமும் ஆயக்காரனா மாறிடுறோம், நாமும் பாவியா மாறிடுறோம். அவனோடு கூட நம்மளும் போய் ஒரே குட்டையில ஊர்ன மட்டையாக மாறி விடுகிறோம். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிற ஒரு அபிஷேகம் இருக்கிறது. உங்கள் மேல் ஆசாரிய அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் ராஜா. நீங்க போய் அவங்களோட எப்படி கலக்க முடியும்? அவன் உங்களோட கலக்கும் போது அவனே உங்களை மாதிரி மாறிடுவான். அல்லேலூயா. நீங்கள் அவர்களை மாதிரி மாறக்கூடாது, அவன் உங்களை மாதிரி மாறணும். இயேசு கிறிஸ்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன தைரியத்துல உட்கார்ந்தாரு? எங்க நம்மளும் சேர்ந்து குடிச்சிருவோமோன்னு நினைச்சிருப்பாரா? இவன் எனக்குள்ள இருக்கிற ஜோயே ஜீவன் இவனுக்குள்ள போகணும்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுதி அரேபியா தேசத்துல ஒரு பழக்கம் இருக்கு. போன உடனே கை கொடுப்பாங்க, சலாம் அலைக்கும், வலைக்கும் சலாம் அப்படிம்பாங்க, கீஃபல் ஹால் கோய் சம்துல்லா அப்படின்ட்டு கட்டி பிடிக்கணும். இப்படி சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கட்டி பிடிப்பாங்க.
என்னால என்னால எவ்வளவு தூரம் எத்தனை பேர்த்த நான் கட்டி பிடிக்க முடியுமோ அவ்வளவு பேர்த்த நான் கட்டி பிடிப்பேன். ஏன் சொல்லுங்க? எனக்குள்ள ஜோயே ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் அவனுக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. போய் கை கொடுப்பேன், கட்டி பிடிப்பேன். அவன் வந்து முத்தம் கொடுப்பான், நானும் முத்தம் கொடுப்பேன். போ என்ன எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. நமக்குள்ள இருந்து அந்த ஜீவன் வெளிப்படுகிறதுங்கிறத நம்ம உணரணும். ஹல்லேலூயா. நமக்குள்ள வேற எதுவும் இல்ல, நமக்குள்ள வேற எதுவும் வெளிப்படாது. நான் போய் ஒருத்தனை டச் பண்றேன் அப்படின்னா வாலண்டரா நான் டச் பண்ணுவேன், வேணுக்கு போய் கை கொடுப்பேன். போய் அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த இவங்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் கை கொடுப்பேன். ஏன்? எனக்குள்ள இருக்க ஜோய ஜீவன் அவங்களுக்குள்ள கடத்தப்படணும், அவங்களுக்குள்ள போகணும். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜோய ஜீவன் இருந்துச்சு. அவரு டிரெஸ்ல இருந்து வெளிப்பட்டுச்சு. அவருடைய டிரெஸ் வழியா போய் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுஸ்தமானா. அவருடைய நிழல் பேரு நிழல் பட்டு அவருடைய ஏவெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த ஜீவன் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதே ஜீவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது. நீங்க போய் பேசுகிற இடத்துல அந்த ஜீவன் வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ரூமுக்குள்ள போறீங்க, ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, உங்களுக்குள்ள ஜீவன் அப்படியே அங்க ஸ்ப்ரெட் ஆகும். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எப்படியாவது எல்லாரையும் ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக தேடிக்கிட்டே இருக்கும். எப்படி பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்தி திரியிறான், அவனுக்கு மட்டுமா பவர்? என்னுடைய ஜோய ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய ஜீவன், தேவனுடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் அவனை காட்டிலும் மேலான அந்த ஜீவன் ஒரு இடத்துக்குள்ள நீங்க போகும் பொழுது அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு தேடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பேர்த்த ரட்சிப்புக்குள்ள நடத்த நீங்க போய் சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், நீங்க போனீங்கன்னா போதும், உங்களுக்குள்ள இருக்க அந்த ஜீவன் வெளிப்படும். ஹல்லேலூயா. சுவிசேஷங்கிறது அடுத்த லெவல். சுவிசேஷம் அடுத்த லெவல். உங்களுக்குள்ள அந்த ஜீவனை நீங்க ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். உள்ள எனக்குள்ள ஜீவன் இருக்கு, ஜோய ஜீவன் இருக்குது. அவர் ஊதினாரு பாருங்க, நாசியில ஊதினாரு பாருங்க, ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு சொல்லியிருக்கு பாருங்க. அந்த ஜீவ சுவாசம் தான் ஜோய ஜீவன். அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கு. ஆதாம் அந்த தவறு செய்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டதுனால ஜீவ சுவாசத்துல சுவாசம் மட்டும்தான் இருந்தது, ஜீவன் போயிடுச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதெல்லாம் நான் புரிஞ்சுங்க, நான் சாதாரணமா சொல்லிட்டு போறேன், ஆனா இதுல பெரிய பெரிய ஆழமான சத்தியங்கள் இருக்குது. அந்த ஜோயே ஜீவன், அந்த தேவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு இருக்கு. இப்ப மனுஷனுக்குள்ள சுவாசம் மாத்திரம் தான் இருக்கு, ஜீவன் இல்ல. அந்த ஜீவன் தான் ஜோயே ஜீவன். அது இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக சிலுவையிலே அவர் அறையப்பட்டு 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளி பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லவருடைய பிதாவாகிய வலது பாகத்தில் வீட்டிலிருந்து அங்கு இருந்து பரிசுத்த ஆவியானவரை இறக்கும் பொழுது அதே ஜோயே ஹல்லேலூயா, அது தேவனுடைய சுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன்ல தான் நம்ம கிரியை செய்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரை பார்த்தா பாத்தீங்கன்னா, இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவங்க கூட பேசி இருக்க மாட்டோம், அவங்க கிட்ட இது பண்ணி இருக்க மாட்டோம், அவன் எப்பேற்பட்ட கேரக்டர்னு தெரியாது. ஆனா ஒரு சிலரை பார்த்தா நமக்கு பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்களா? யார ஸ்கூல்லயே இருப்பாங்க, காலேஜ்ல இருப்பாங்க, நம்மளோட படிச்சவங்க, வெளியில இருக்கவங்க, யாரோ ஒருத்தர் அவங்கள பார்க்க பிடிக்காது, என்னன்னு தெரியாது, அவனுக்குள்ள என்ன ஜீவன் இருக்குன்னு தெரியாது, ஆனா அவனை பார்த்தா நமக்கு பிடிக்காது. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கிற ஜோய ஜீவனுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஆவியா இருக்கும். அதனால நம்ம அவனை பார்த்தா நமக்கு பிடிக்காது. சிலர் நம்மகிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல, வெறும் சுவாசத்தோட போய் சந்திச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. உங்களுக்குள் தேவனுடைய ஜீவ சுவாசம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அந்த ஜீவ சுவாசம் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் பெரிய வேலைகளை செய்யும்படி அது செய்யும். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த வெளிப்படுத்தல் 21:1 வாசிக்க பார்க்கலாம். ஆசாரிய மனப்பான்மை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. புதிய வானம் புதிய பூமி. இந்த காரியத்தை குறித்து நீங்க ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நீங்க அப்படியே புரிஞ்சுக்கங்க. புதிய வானம் புதிய பூமி அப்படின்னா, ஆண்டவர் இப்ப இருக்கிற பூமியை ஃபுல்லா எரிச்சு விட்டுட்டு புதுசா ஒரு வானமும் புதுசா ஒரு பூமியும் படைக்க போறது இல்லை. நம்ம எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு நாள் வரும், அக்னி கந்தகம் மேல இருந்து உழுகும், எல்லாரையும் அழிச்சு போட்டுட்டு எல்லாம் தீக்கு இரையாக்கிட்டு புதுசா ஒரு பூமி புதுசா ஒரு வானத்தை தயாரிச்சு மனுஷனை உள்ள கொண்டு வந்து வச்சிருவாரு அப்படின்னு. அப்படி அல்ல. எல்லாம் கவனிங்க, இதே பூமி தான், இதே வானம் தான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பூமியிலே
பாவம் செய்கிறவர்கள் இராமல் போவார்கள். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் இல்லாத ஒரு பூமியை நம்ம பார்ப்போம். ஒரு புதிய பூமி அப்படின்னா எப்படி இதை நான் விளங்க வைக்கிறது? நீங்க ஒரு மீட்டிங் போறீங்க, ஒரு மீட்டிங், ஒரு 3 நாள் ஒரு மீட்டிங் போறீங்க. ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு இடத்துல போய் எந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாத அல்லது எந்த விதமான கேஜெட்ஸும் நம்ம கிட்ட இல்லாம நம்ம போய் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு 3 நாள் ஜெபித்துட்டு வரான்னு நீங்க போறீங்க ஒரு இடத்துக்கு. அங்க உள்ள போகும் பொழுது எல்லாருமே அதே சூழ்நிலையில தான் வந்திருப்பாங்க. யாருமே வேற எந்த வேலைக்காக வந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் ஜெபிக்கிறதுக்கும் அந்த 3 நாட்கள் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருக்கணும் தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே புதிய மனப்பான்மையோடு இருப்பாங்க. என்னன்னா ஆண்டவர் தரிசிக்கணும். வேற எந்த தரிசனமும் அவங்களுக்கு இருக்காது. நீங்க அவங்ககிட்ட பேசினீங்கன்னா கூட ஆண்டவரை பத்தி தான் அதை பேசுவாங்க, வேற எந்த இதையும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போகும்போது நமக்கே புதுசா இருக்கும். என்னடா இங்க வேற எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறானுங்க, இந்த இடம் ஃபுல்லா வித்தியாசமா இருக்கு, இல்லை நம்மளை தாங்குவாங்க, நம்மளை ரொம்ப கவனிப்பாங்க, என்ன புதுசா இருக்கு, நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இல்லையே, ஊர்ல எல்லா கெட்ட பழக்கம் இருக்கிறவனும் நம்ம கூட இருக்கிறோம், ஆனா இந்த இடம் எல்லாமே புதுசா பரிசுத்தமா இருக்குது, நமக்கு வேலை செய்வானுங்க. நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒருத்தர் பெரிய ஒரு போதகர், கேரளாவில் இருந்த ஒரு போதகர் என்ன பண்றாரு, என்னோட பாஸ்டர் எந்த ஷர்ட் போடுறீங்க நாளைக்குன்னு கேட்டாரு. நான் ஒரு சொன்ன இந்த ஷர்ட் போடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி எடுத்து நான் அந்த ஷர்ட்டை என்னோட சூட்கேஸ் மேல வச்சிருந்தேன். அடுத்த நாள் நான் போயிட்டு காலையில குளிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அந்த மனுஷன் அயன் பாக்ஸ் எடுத்து என்னோட ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆச்சரியமா, கேரளாக்காரர் என்னுடைய ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அயன் பண்ணிட்டு பாச அயன் பண்ணிட்டேன் போடுங்க. என்ன ஒரு மனப்பக்குவம், என்ன ஒரு மனப்பக்குவம். நான் தான் யோசிச்சேன், நம்ம ஊர்ல 3000 பேர் இருக்கிற பாஸ்டரை நம்ம அனுமதி பார்க்கறக்கே அனுமதி கிடைக்காது. நமக்கு இது வாங்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அது பண்ணணும். இவர் நான் வர்றதுக்குள்ள ஷர்ட் அயன் பண்ணி வச்சிருக்காரு, நான் போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள போய் காஃபி வாங்கிட்டு வைக்கிறாரு. என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒரு புதிய அனுபவம். அப்போ ஒரு புதிய அனுபவத்தை நம்ம பெறோம் பாருங்க. அந்த புதிய அனுபவத்தை பெறுகிற அந்த அனுபவம் தான் புதிய வானமும் புதிய பூமியும். அப்படி ஒரு சூழ்நிலை இந்த பூமியில எல்லாருமே உங்களை பாதுகாக்கிற மாதிரியும் எல்லாருமே ஒரு அன்பு செலுத்துற மாதிரி இந்த பூமியில இருந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும்ல. அதுதான் புதிய வானம் புதிய பூமி. மனுஷங்கள் துன்மார்க்கரா இல்லாம எல்லாருமே பரிசுத்தவான்களா மாறிடுவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பொழிந்தருளப்படும் பொழுது எல்லாம் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும்னா நாம் பார்க்கிற இடங்கள் எல்லாம் புதுசா மாறிடும். பாவ உலகில் இருந்து பரிசுத்த உலகுக்கு மாறிடும். அதுதான் புதிய வானமும் புதிய பூமியும் நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவமா இருக்கும். ஆகையினால இந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். இதுதான் நம்ம அந்த ஆசாரியர்களுடைய ஒரு அனுபவம். அல்லேலூயா. எல்லாருமே ஆசாரியர்களா மாறிட்டா, எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்களா மாறிட்டா, எல்லாருமே பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னா அந்த ஒரு அனுபவம் தான் புதிய வானமும் புதிய பூமியும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவமாக இருக்கும். ஆகையினால எல்லாம் நினைச்சுக்காதீங்க இந்த பூமி அழிஞ்சு போயிடும், இந்த எங்கேயாவது ஒரு பக்கம் தீ பிடிச்சிருச்சு, எங்காவது ஒரு பக்கம் நிலநடுக்கம் வந்துருச்சு, எங்காவது எரிமலை வெடிச்சிருச்சுன்னா உடனே கடைசி காலம் வந்துருச்சு, உடனே பூமி அழிய போகுது, பூமி இதாக போகுது அதாக போகுது, அப்படியெல்லாம் ஆண்டவர் பண்ண மாட்டார். கடைசி காலம் சொல்லி இந்த மண்ணில் நம்மளை வாழ விடாமையே பண்ணிட்டாங்க பாருங்க. ஒரு மனுஷன் பிறந்த உடனே எதுக்காக பிறக்கிறான்? சாகறக்காக பிறக்கிறான். ஒரு மனுஷன் எதை நோக்கி போறான்? பிறந்த உடனே ஒரு பிறப்புன்னு இருந்தா ஒரு இறப்புன்னு இருக்குன்னு சொல்லி ஒரு மனுஷன் பிறந்து வாழும் பொழுதே அவனுக்கு சாவ குறிச்சதானே ஒரு நினைப்பு கொடுத்துடுறாங்க. நான் சொல்றேன், வாழும்படியாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாழும்படியாக கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார், மரிக்கும்படியாக அல்ல. மரணம் ஒரு நாள் வரும், அது பாட்டுக்கு வந்துட்டு போய், நான் வாழும்போது தேவ ரகமாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், ராஜாவாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், ஆசாரியனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குவாலிட்டி நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ஏன் இந்த அறிமுகம்? கர்த்தரைய அறிமுகம் நம்முடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி அல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க மாரநாதா மாரநாதா அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கர்த்தராகிய என் தேவனே சீக்கிரம் வாரும். சீக்கிரம் வந்து நீ தயாரா இருக்கிறீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, தயாரா இருக்கிறீங்களா? அவர் வந்தாருன்னா போறதுக்கு தயாரா? அப்படியே வாராங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. பயந்துட்டு இருக்கிறவங்க தான் கர்த்தரே சீக்கிரம் வாங்க, எங்க நான் பாவத்தை விழுந்துருவோம் போல இருக்கு, சீக்கிரம் வந்து இப்ப நான் பரிசுத்தமா இருக்கும்போது என்ன கூப்பிட்டுருங்க, பரிசுத்தமா இருக்கும்போது நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல 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 இல்ல,
பக்கத்துல பசங்க, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அது என்ன பண்ணுது? பிரிசர்வ் பண்ணுது இல்ல, பிரிசர்வ் பண்ணுது. ஒரு உப்பு என்ன பண்ணுது? பதப்படுத்துகிறது. ஒரு மீனை ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வரணும்னு எதை வச்சு கொண்டு வருவாங்க? ஐஸ், உப்பு. உப்பையும் ஐஸையும் வச்சு கொண்டு வருவாங்க. உப்பு என்ன பண்ணுது? பதப்படுத்துது, பாதுகாக்குது. நீங்க இந்த பூமியை பாதுகாக்கும்படியாக தேவன் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரம் மரிச்சு சீக்கிரம் மேல போறதுக்கு இல்ல, சீக்கிரம் மேல போய் சேர்ந்துறதுக்கு இல்ல, இந்த பூமியை காப்பாற்றும்படியாக உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மேல போய் சேர்ந்துட்டீங்கன்னா இந்த பூமியை யார் காப்பாத்துறது? பக்கத்துல பஸ் நீங்க போயிட்டீங்கன்னா யார் இந்த பூமியை காப்பாத்துறது? ஹல்லேலூயா. இந்த பூமியை காப்பாற்றும்படியாக தேவன் உங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உண்டாக்கி வைத்த இந்த ஜீவனோடு கூட தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த ஜோய ஜீவனை உங்களுக்கு வைத்திருக்கிறார். வைத்து ராயல் கிரவுன்ல அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பூமியை காப்பாற்றும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால நான் வாழ பிறந்தவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில வேற எதுவும் செய்ய முடியாது. நான் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன். ஹல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்குது, நீ இதை ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்கள் சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. இதை ஆண்டு கொள்ளுங்கள், கீழ்ப்படுத்துங்க. இந்த மண்ணை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மண்ணை கீழ்ப்படுத்துங்கள்னு போட்டிருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அதுக்கு கீழே போய் படுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். அது எனக்கு கீழ்பட்டிருக்கணும். அது ஹல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, உங்களுடைய ஜீவனை உங்க அனுமதி இல்லாம எவனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் இயேசு கிறிஸ்து ஏன் சாகல? இயேசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சு ரத்தமெல்லாம் போயிருச்சு, தண்ணி எல்லாம் போயிருச்சு, வெளியில ரத்தமும் தண்ணியும் சேர்ந்து வெளியே போகுது, உடம்புல ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வெளியில ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 2 லிட்டர் பிளட் வெளியே போயிடுச்சுன்னா அவனுக்கு செத்து போயிடுறாங்க. பிளட் லாஸ், செத்துட்டானு. இன்னைக்கு ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் எப்படி சாகுது? பிளட் லாஸ், செத்துட்டாங்க. ரத்தமெல்லாம் போயிடுச்சு, செத்துட்டான். காதுல ரத்தம் வந்துருச்சு, செத்துட்டான், போயிட்டான். பிளட் எல்லாம் வெளியே போயிடுச்சு, செத்துட்டான். இயேசு கிறிஸ்து மொத்த பிளட்டும் போயிடுச்சு வெளியில, தண்ணியும் சேர்ந்து வெளியே போகுது, ஆனா உயிரோட இருந்தாரு. ஏன் இருந்தாரு? மனுஷனா தான் இருந்தாரு. ஏன் உயிரோட இருந்தாரு? நல்லா கவனிங்க. அவரை வாழ வைத்துக் கொண்டிருந்தது இந்த பூமிக்குரிய சுவாசம் அல்ல, அது ஜோயே ஜீவன் உள்ள இருந்தது. அவர் சொன்ன வார்த்தை, என் ஜீவனை நானே தருகிறபடியால் ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதை சொன்னாரு, அதை செஞ்சாரு, செஞ்சுட்டு போனாரு. ஹல்லேலூயா. அதை ஒருத்தன் அடிச்சு கொள்ள முடியாது. சொல்ற, நான் என் ஜீவனை நான் தான்டா தரணும். ஹல்லேலூயா. என் ஜீவன் நீ பறிக்க முடியாது. இந்த உலகத்திற்கு பிசாசு என் ஜீவனை பறிக்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் என் ஜீவனை பறிக்க முடியாது. ஒரு நோய்வாய் நான் சாக மாட்டேன், வியாதி நான் சாக மாட்டேன். ஏன்னா அதுக்கு அதிகதி கிடையாது, அதுக்கு அனுமதியும் கிடையாது. ஏன்னா நான் என் ஜீவனை நானே தருகிறபடியால் ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ என்ன சூழ்நிலையில போனாலும் சரி, உங்களுடைய ஜீவனை கை வைக்க எந்த பிசாசுக்கு அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நானே மரித்து போனால் நீங்க எழுப்பிடலாம். இயேசு நாமத்தை எந்திரிங்க பாஸ்டர், எந்திரிங்க, நான் எந்திரிச்சிருவேன். ஹல்லேலூயா. என் ஜீவனை நான் தான் தரணும். என் ஜீவனை ஒருத்தரும் இந்த பூமியில எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த வியாதி, எந்த காரியமும் எடுத்துக்கொள்ள முடியாது. தைரியம் பாருங்க, எதுவும் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நல்லா ஆவியில எடுங்க. ஏன்னா கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் இருக்கும்போது எதுக்குங்க பயம்? யாரும் அடிச்சு அவர் கொள்ளலைங்க, அவரே தான் கொடுத்தாரு. இதோ என் ஜீவனை உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. பிதாவே, என்னுடைய ஜீவனை, என் ஆவியை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜீவனை விட்டாருங்க. அவனை யாரு கொல்லல, அவராதான் செத்து போனாரு. ஹல்லேலூயா. அவராதான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதே போல நீங்களும் மறந்து கூட சொல்லிடாதீங்க, ஏசப்பா என் ஜீவனை எடுத்துக்கங்க, ஏசப்பா நான் வாழ்ந்தது போதும், தயவு செய்து சொல்லிடாதீங்க. அப்படி ஒரு நிறைவு வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒரு 300 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப முடியாம கஷ்டமா இருக்கு, ஆண்டவர் என்ன எடுத்துங்கன்னு சொன்னா எடுத்துக்குவாரு. அதுக்காக இப்பவே 80-90 சொல்லிடாதீங்க. 80-90 சொல்லிட போறீங்க. ஆண்டவர் எஸ்ன்றுவார், ஆமேன்றுவார். அப்படிதான் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்க
நாங்க எகிப்தில இருந்து எங்களை எதுக்கு இங்க கொண்டு வந்து, வனாந்திரத்தில் சாகவா என்னை கொண்டு வந்தீர், இங்க எனக்கு தண்ணி தவணமா இருக்கிறது, எங்களை சாகவா இங்க கொண்டு வந்தீர்னாரு. ஆண்டவர் ஆமென்ட்டார். ஆமா, அதுக்கு தான் நீ உள்ள போக முடியாது போன்ட்டாரு. புரியுதா நான் சொல்றது? அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அது உண்டாயிரும். அல்லேலூயா. அப்பனா என்னுடைய ஜீவன் எது வரைக்கும் என்னோட ஜீவன் ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஒரு ஆசாரியனோட ஜீவன் எது வரைக்கும் இருக்கும்? நான் இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கேன்? ஆசாரியனுக்காக பேசிட்டு இருக்கேன். நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் ராஜாக்கள், உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எது வரைக்கும் வாழ முடியும்னா, சங்கீதம் 91 கடைசி வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் நீ திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீடித்த நாளா நான் திருப்தி ஆகணும், என் வாழ்க்கை எனக்கு திருப்தி ஆகணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ திருப்தி ஆக வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் திருப்தியாக வரைக்கும் கர்த்தர் உங்களை போஷிப்பார். நீங்கள் திருப்தியாக வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் திருப்தியாக வரைக்கும் உங்களுடைய ஜீவன் உங்களை விட்டு அவர் எடுக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும், சுகித்திருக்க முடியும், தேவனுடைய செழிப்புக்குள்ளாக நீங்க நடக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவருடைய கரங்களில் இருந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய சிந்தனைகளை போல அவருடைய சிந்தனை அல்ல. அவர் மேலான சிந்தனை உடையவர், மேலான காரியங்களை யோசிக்கிறவர். நாம மேலான காரியங்களை தான் யோசிக்கணும். இருக்கிற சூழ்நிலையை வச்சே யோசிக்காதீங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறார் என்பதை யோசியுங்கள். அவர் என் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறார்னு யோசிங்க. அவர் என் வாழ்க்கைக்கு என்ன வார்த்தையை கொடுத்தார்னு யோசிங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நானோ ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ சின்னவன் நினைக்கிறீங்க, சிறியவன் நினைக்கிறீங்க. ஓ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்தில் இவர்களை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஒரு ஆசாரியனுக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவரே இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்க மேல ஒரு அழைப்பை நீர் வைத்திருக்கிறீரப்பா. அந்த அழைப்புக்கு நாங்க ஆண்டவரே பாத்திரவான்களா நடந்து கொள்ள, ஹல்லேலூயா, ஒரு ஆசாரிய மனப்பக்குவம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பம் குடும்பம் குடும்பம், சம்பாத்தியம் சம்பாத்தியம், கடன், வேலை வேலை, எப்படி கட்டுறது, என்ன செய்யறது, இதுவே நாங்க யோசித்துட்டு இருந்தது போதும். ஒரு ஆசாரியனுக்குரிய, ஓ ஹல்லேலூயா, ஆசாரியனுக்குரிய ஒரு மனப்பக்குவம் இப்பொழுது ஒவ்வொருவருக்காக வரட்டும். இந்த ஆட்டிடியூட், ஹல்லேலூயா, பிரீஸ்ட்ஹுட்க்கு உண்டான ஆட்டிடியூட் இப்பொழுது ஒவ்வொருவருக்காக வரட்டும் ஆண்டவரே. ஓ ஆத்ம பாரம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு ராஜாக்குரிய மனப்பக்கம் உள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஓ ராஜாதி ராஜா எங்களை நடத்துகிறார், நான் ராஜா என்கிற அந்த மனப்பக்கம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பற்றாக்குறைகளை பார்த்த கண்களுக்கு நேராக, ஓ ஹல்லேலூயா, தேவனுடைய ஐஸ்வரியத்தை பார்க்கக்கூடிய நாட்களுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும் என்று கேட்ட வார்த்தையில் இருந்து ஹல்லேலூயா, ஆச்சரியப்படும்படியான வார்த்தைகளுக்கு தேவன் எங்கள் குடும்பங்களை நடத்தி செல்ல போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய கடைசியில நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்ததப்பா. ஆனால் நீங்க எங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசியில கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், ஓ மகத்துவமான காரியங்கள் ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எங்க மேல இருக்கிற ராஜரீக அபிஷேகத்தை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஓ நாங்கள் பரிசுத்த ஜாதி என்பதை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அன்றே நாங்கள் உமது ஜனம் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆசாரிய அபிஷேகம் ஒவ்வொரு மேலே நிலைத்திருக்கட்டும் அப்பா, நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. யார பார்த்தாலும், ஓ இவர்கள் தேவனுக்குள்ளாக இருக்க மாட்டார்களா, இவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளாக கட்ட முடியாதான்னு சொல்லி, அப்பா ஸ்தோத்திரம், மனபாரம் வரட்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். எங்க குடும்பம், எங்க வாழ்க்கை, எங்க சம்பாத்தியம் இருந்தது போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ளாகவும் அந்த மனபாரம் வரட்டும், வரட்டும், வரட்டும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. வரட்டும், வரட்டும் ஆண்டவரே.
அப்பா இந்த உலக பொருளுக்காக நாங்க ஓடாம ஆண்டவரே உமக்காக ஓட ஆண்டவரே ஒரே வாழ்க்கை உமக்கென்று வாழும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்பொழுது நாங்க எதை தேடுறோமோ ஹல்லேலூயா அதை நாங்க கண்டடைகிறோமோ அதுக்கு ஒரே காரணம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவன் நீர் எங்களை ஆசாரியர்களாக அபிஷேகித்திருக்கிறீர். இங்க இருக்க ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களாக அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆரோன் அவன் ஒரு ஆசாரியன் ஆண்டவரே. அந்த ஆசாரிய மனப்பான்மை ஒவ்வொருவர்களாக வரட்டும் ஆண்டவரே. மோசேக்கு மூத்தவனாக இருந்தாலும் ஆண்டவரே மோசேக்கு 3 வருஷத்துக்கு மூத்தவன் தான் ஆரோன். ஆனாலும் மோசேவினுடைய வாய்க்கு வாயாக அவன் இருந்தது. அவன் இருந்திருக்கிறான். ஆரோனுடைய மனப்பக்குவம் ஆண்டவரே தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில சொல்லக்கூடிய மவுத் பீஸா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமது வாயாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த பூமியில ஆரோனை போல காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் கட்டவிழ்க்கணும் ஆண்டவரே. அவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாதாப் அபியோவை ஆண்டவரே அக்னியை கொண்டு வந்து போடும் பொழுது அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய அக்னி வந்து அவங்களை பட்சித்து போட்டதுன்னு நாங்க வாசிக்கிறோமே ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கூட வாய் திறவாத இருந்தான் ஆரோன். அப்பொழுதும் வாய் திறவாத இருந்தான். ஆனா என்னாகும் 17வது அதிகாரத்தில் நாங்க வாசிக்கிறோம். ஜனங்களை ஒரு வாதை வந்து பிடிக்கும் பொழுது தூப கலசத்திலே தூபத்தை போட்டு ஜனங்களுக்காக ஓடி சென்று வாதை ஒவ்வொருவரையும் கொன்று வந்த பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றானே. தன்னுடைய பிள்ளைகள் பரிதபிக்கும் பொழுது சாகும் பொழுது கூட எதுவுமே சொல்லாத அந்த ஆரோன் ஜனங்கள் மரிக்கும் பொழுது தூப கலசத்தை போட்டு ஓடி அந்த செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்ன ஒரு மனப்பக்குவம். ஹல்லேலூயா. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு மனப்பக்குவம். தான் குடும்பத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, ஆனால் ஆத்மா அறுவடை ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆரோன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில இருந்தானே. அதே போல எங்க மனநிலைமை வரட்டும் ஆண்டவரே. என் குடும்பம் பிள்ளைங்க என் பசங்க பொண்ணுங்க அவங்க குடும்ப எதிர்காலம்னு பார்த்தது போதும் ஆண்டவரே. அப்பா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிற ஒரு பாரம் ஒவ்வொருவருக்காக வரட்டும் ஆண்டவரே. சாரி அபிஷேகம் இப்பொழுது அவங்களை அப்படியே நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் அப்பா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஒருவரை நான் நம்புவேன். ஒருவரை நம்புவேன். ஒருவரை செய்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. ஆசாரியராக நீங்கள் நம்புகிறேன். ஆசாரிய மனப்பட்டோடு அதோடவே நம்புகிறீர்கள். கர்த்தர் குடும்பத்தை, உங்கள் தொழிலை, உங்களுடைய வேலை, உங்களுடைய ஆரோக்கியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குறைந்து அழிந்தாலும் ஏழை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்றாலும் நம்புவேன்.
Thank you Lord. Hallelujah. நான் உங்களே நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஓ ஹalleluya. ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ அந்த நாட்களில் இருந்த ராஜாக்களும் சரி ஆசாரியர்களும் சரி எப்பொழுதுமே கர்த்தருடைய முகத்தை நோக்கி இருந்தார்கள். ஓ ஒரு தேசத்தை நடத்துவதற்கு தேவையான சகல ஞானமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஓ சாலமோன் கேட்டான், ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். ஓ எண்ணிலடங்காத ஜனங்களை ஓ நியாயம் விசாரிக்கும்படியாக தேவ ஞானத்தை கேட்டான் கர்த்தரிடத்திலிருந்து. அதே போல ஆசாரியர்களும் அப்படிதான் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல என்ன விஷயங்கள் எங்களுக்கு தேவையாக இருந்தாலும் எந்த காரியங்கள் எங்களுக்கு தேவையாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாங்கள் தேடாதபடிக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் ஓ யாரையும் நாங்கள் தேடாதபடிக்கு உமது முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக ஓ உமையே நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தினை நாங்க பார்க்க மாட்டோம் ஆண்டவரே. நான் ஒரு முடிவு இந்த உலகத்தை நாங்க பார்க்க மாட்டோம். இந்த உலகத்துல எதையுமே தேட மாட்டோம் ஆண்டவரே. உமை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஒரு அனுபவத்தோடு கூட இந்த வாரம் முழுவதும் ஓ ஹalleluya தேவனுடைய ராஜாக்கள் நாங்க, தேவனுடைய ஆசாரியர்கள் நாங்க, தேவன் எங்களை ராஜரீக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்கிற அந்த அனுபவம் ஒவ்வொருவர்களாக வரட்டும் ஆண்டவரே. பாமக்கு ஸ்தோத்திரம். ஆத்ம பாரம் வரட்டும் ஆண்டவரே. பாமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இதை அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளுடைய நீதியும் தேடுங்கள். தேடுகிறார்கள் அப்பா. அதன் மூலமாக இந்த உலகத்தில் தேவையான சகல காரியங்களையும் சகல நன்மைகளையும் சகல ஐஸ்வர்யங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் செழிப்பாக மாறுவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கட்டும், வாழ்க்கையில பற்றாக்குறைகள் நீங்கட்டும். ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே பண தேவைகளை சந்திப்பீராக, அன்றைய பொருள் தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே சோத்த இந்த உலகத்துல நாங்க தேட போறது இல்லை ஆண்டவரே. நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்தால் ஒழிய ஹalleluya நாங்க உண்மை விட போவது இல்லை. நாங்க விட மாட்டோம். ஹalleluya நீங்க எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் எங்களை விட மாட்டோம். ஹalleluya. நன்றி தகப்பனே. எல்லா பண தேவைகளை சந்திப்பீராக. ஓ கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து பணம் தெற்கிலிருந்து பணம் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். தடைகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. Devil, take your hands off from my leaders' money. ஹalleluya. என்னுடைய இந்த தலைவர்களுடைய பணத்தை பிடித்து வைத்திருக்கிறத எல்லா பிசாசின் கரங்கள் இப்பொழுது எடுக்கப்பட்டு போவதாக. ஹalleluya. பணம் ரிலீஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. அப்பா தேவைக்கு அதிகமாக தருகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். the God of abundance எங்களுக்கு நீங்க உங்களுடைய கரங்களில் இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன்.